வெல்கம் டு டிஎன்டி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் 11th எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியத்துக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டினுக்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளியலை பற்றிய பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக. செகண்ட் கொஸ்டின், பொருளியலின் தன்மை மற்றும் எல்லையை விவரி. தேர்ட் கொஸ்டின், தேவை விதி மற்றும் அதன் விதி விலக்குகளை விவரி. ஃபோர்த் கொஸ்டின், குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை வரைபடத்துடன் விவரி. அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியை விளக்குக. அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின், மாறும் விகித விளைவு விதியை வரைபடத்துடன் விளக்குக. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 7, அகச்சிக்கனங்கள் மற்றும் புறச்சிக்கனங்களை விவரி. அடுத்து 8th கொஸ்டின், குறுகிய கால செலவு கோட்பாடுகளை தகுந்த படத்துடன் விவரி. 9th கொஸ்டின், நிறைவு போட்டியின் இயல்புகளை விளக்குக. அண்ட் 10th ஒன், சில்லோர் முற்றுரிமையின் பண்புகளை விளக்குக. 11th ஒன், ரிகார்டோவின் வார கோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விவரி. அண்ட் 12th ஒன், மாறும் விகித விளைவு விதையை வரைபடத்துடன் விளக்குக. அண்ட் கொஸ்டின் நம்பர் 13 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரத்தின் வலிமையான அம்சங்களை விவரிங்க. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கொஸ்டின் நம்பர் 14, இந்திய கனிம வளங்களின் முக்கியத்துவத்தை விவரி. கொஸ்டின் நம்பர் 15, காந்திய பொருளாதார கருத்துக்களை சுருக்கமாக எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 16 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கினை விவரி. கொஸ்டின் நம்பர் 17, வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் நோக்கங்களை விவரி. அண்ட் கொஸ்டின் நம்பர் 18, இந்திய 5 ஆண்டு திட்டங்களின் செயல்பாடுகளை விவரின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கொஸ்டின் நம்பர் 19 என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்கொள்கை தொடர்பாக இந்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகளை விளக்குக. கொஸ்டின் நம்பர் 20, 2015 முதல் 2020 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பு இயல்புகளை விவரி. அடுத்து வினாயின் 21, ஊரக பொருளாதாரத்தின் பண்புகள் விசித்திரமானவை விவாதி. அடுத்து 22, ஊரக பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்க. அண்ட் 23, ஊரக கடன்களுக்கான காரணங்களை விவரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி வந்து கேட்பாங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 24, மக்கள் தொகையின் தரமான அம்சங்களை விவரி. அடுத்து 25, தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரி. அண்ட் வினாயின் 26 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையினை விளக்குக. அடுத்து 27, வகைக்கெழு கணித முறையை பயன்படுத்தி தேவையின் சமன்பாடு P = 60 0.20 ஆக இருக்கும்போது P = 0, P = 20 அண்ட் P = 40 என்றால் தேவை நிகழ்ச்சி கேள்வி மதிப்பெண் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வினாயின் 22 பாருங்கள், PD = 1600 - 2. அடுத்து PS = 2 × 2 + 400 ஆகியவை தேவை மற்றும் அளிப்பு சமன்பாடு எனில் சமநிலை புள்ளியில் நுகர்வோர் உபரி மற்றும் உற்பத்தியாளர் உபரி மதிப்பு காண் கேட்டிருக்காங்க. அடுத்து வினாயின் 29, பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்களை சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.